வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 8 உரைநடை பகுதி. தலைப்பு பெரியாரின் சிந்தனைகள். ஈவேரா என்று அழைக்கப்படுபவர் பெரியார். பெரியார் என்பது பெண்கள் அவருக்கு இட்ட பெயர். பெண்களுக்காக அவர் போராடியதால் அவருக்கு அளித்த பட்டம்தான் பெரியார் என்பது. அவருடைய முழு பெயர் ஈரோடு வெங்கடப்பர் மகனார் ராமசாமி என்பது. அதை சுருக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஈவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தந்தை பெரியாரை பற்றி சிறப்பித்து சொல்லக்கூடிய பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாக சிறப்பிக்கப்படுபவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடந்த மக்களை பகுத்தறிவு பாதைக்கு கொண்டு சென்றவர். அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்காக சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர். தானாக முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. வேற மூட பழக்கங்களை எதிர்த்தவர் ஏன் சொன்னாங்கன்னா, இப்போ நம்மளுக்குள்ளே நிறைய மூட கருத்துக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. பூனை குறுக்க போச்சுன்னா அது கெட்ட சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பள்ளி விடும் பலன்கள் இருக்குது. பள்ளி தலையில் விழுந்துச்சுன்னா மரணம் நேரிடும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவித மூட பழக்கங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதையெல்லாம் தவறு என்று சாடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதே மாதிரி ஒத்த பார்ப்பனர் வந்தால் கெட்ட சகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்ப்பனர்னா ஐயர் சொல்லுவோம் இல்லையா, மந்திரம் ஓதுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தனியாக ஒரு பார்ப்பனர் நம்ம பார்த்தோன்னா அது கெட்ட சகனம், அந்த காரியம் சரியாக நடக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு. அதுபோல் இருட்டிலிருந்த மனிதர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள். அவருக்கு முழுமையான கல்வியறிவு கிடைக்கலனா கூட தானாகவே முன்வந்து ராமாயணம், மகாபாரதம் போன்ற தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் கற்றவர். தன்னால் சரியாக படிக்க இயலவில்லை என்ற போதும் பூத கண்ணாடி பயன்படுத்தி தன்னுடைய 94 வயது வரை படித்து கொண்டே இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இவருடைய சிறப்பு பெயர்களை முக்கியமான ஒரு வினா 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு என்பது என்ன? ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு. எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு தான் இந்த பகுத்தறிவு. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாக்ரட்டிஸ் அப்படின்றவர் உலக தத்துவ ஞானிகள், அதாவது உலகின் தலை சிறந்த 10 தத்துவ ஞானிகள் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் சாக்ரட்டிஸரும் ஒருவர். அதாவது முதல் தத்துவ ஞானியை சாக்ரட்டிஸ் தான். சரியா? அதனால் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தத்துவ கருத்துக்கள் நிறைய அளித்ததால் இவரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சுயமரியாதை சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுயமரியாதை என்பது நாம் யாருக்குமே அடிமை கிடையாது என்ற உணர்வை மக்களுக்கு ஊட்ட உருவாக்கப்பட்டது அந்த சுயமரியாதை இயக்கம். அதனால இவர் என்ன சொல்லுவாங்கன்னா சுயமரியாதை சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வைக்கம் என்ற இடத்துல தீண்டாமைக்கு எதிராக இவர் போராடியதால் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈரோட்டு சிங்கம் சொல்லுவாங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை எதிர்த்தவர். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா பெண்ணின போர் முரசு அப்படின்னு சொல்லுவாங்க. புத்துலக தொலைநோக்காளர். இதெல்லாம் தந்தை பெரியாருடைய சிறப்பு பெயர்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பகுத்தறிவு. பெரியார் அப்படின்னு சொன்னாலே பகுத்தறிவு. ஏன்னா பகுத்தறிவு பகலவன் அவரை சொல்கிறோம் இல்லையா. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அறிவியல் கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஏன், எதற்கு, எப்படி போன்ற வினாக்களை நாம் கேட்க வேண்டும். சரியா? ஏன்னா அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதுதான் பகுத்தறிவு. புரியுதா? அப்போ எதையுமே நம்ம ஆராயாமல் முடிவு எடுக்கக்கூடாது.
எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கணும். எல்லாவற்றிற்குமே ஏன், எதற்கு, எப்படி போன்ற வினாக்களை கேட்கணும். அறிவின் வழியே சிந்திக்க வேண்டும். இதுதான் பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கை. சரியா? அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அதனால் நம்ம அப்படியே ஆராய்ந்து பார்க்காம அதை அப்படியே கடைப்பிடிக்கணும் என்ற அவசியம் கிடையாது. சரியா? நம்ம என்ன பண்ணோம், அந்த காலம் மாறிட்டு இருக்கும் போது நம்ம முன்னோர்கள் சொன்ன கருத்தை அப்படியே ஏற்றுக்காமல் ஏன் அவர்கள் எந்த அடிப்படையில் சொன்னாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெரியார் வாழ்ந்த காலத்திலே சாதி சமய பிரிவுகள் எல்லாமே இருந்தது. அதாவது உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படின்ற நிறைய உணர்வுகள் ஜாதி பிரிவினைகள் அப்பயே இருந்தது. ஏன்னா பிறப்பின் அடிப்படையிலே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உயர்ந்தவர்கள் வாழ்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாழ்ந்த இடத்தை சார்ந்தவர்கள் அந்த அவங்க ஆளக்கூடிய ஏதாவது பொது கிணறு அப்படி இருந்துச்சுன்னா அதை இவங்க போய் பயன்படுத்தக்கூடாது. சரியா? அவங்க இடத்துல இருக்கக்கூடிய கிணறையோ இல்லை அவங்க இடத்தையோ தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற பழக்கம் பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே இருந்திருக்குது. ஒருவரை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இப்போ தாழ்ந்த ஜாதிக்காரனா அந்த சாதி பெயரை சொல்லி என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. அது இப்போவும் சட்டப்படி குற்றமாக கருதப்படுது. இப்போ சாதி உணர்வு எதை வளர்க்கிறது அப்படின்னா ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது. இப்போ சாதி படுகொலைகளே இருக்குது. உன் ஜாதி என்னோட ஜாதி உயர்ந்த ஜாதி, உங்கள் ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்றத இன்று வரையுமே ஒரு சில இடத்துல ஆணித்தரமாக இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? அந்த ஜாதி என்ற உணர்வு இன்றும் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் அன்றைய அதை கண்டித்தவர் யாருன்னா பெரியார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி மற்றவர்கள் உரிமைகளையும் அது பறிக்குது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை என்ன பண்ணணும், உடைத்தெறிய வேண்டும் அப்படின்ற பெரியார் சொன்னார். இப்போ பெரியார் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதி வேறுபாடால் அடிமைகளாகவே இருந்தாங்க. இப்போ உயர்ந்த ஜாதிகளில் பார்த்தா என்ன பண்ணணும்னா தோளில் இருக்கிற துண்டை என்ன பண்ணணும், கையில் எடுத்து வச்சுக்கணும். தோளில் துண்டு போடக்கூடாது. அதே மாதிரி செருப்பு போடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான நிகழ்வு இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதையே பெரியார் என்ன சொல்கிறாரு, கண்டித்து இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டு வந்தார். அடுத்தது மதங்கள் என்பன மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்கே ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று மதத்தின் நிலை என்ன? மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா அல்லது பிரித்து வைப்பதற்காகவா என பெரியார் பல வினாக்களை எழுப்பினார். கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர் பெரியார். இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். சரியா? மதங்கள் என்பது மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக எழுப்பப்பட்டது. ஒரு மத கருத்துக்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தீமை அறத்திற்கு மாறானது, அதனால் இதை தான் நம்ம மற்றவனுக்கு நல்லது மட்டும் தான் செய்யணும் அப்படின்றது மத கருத்துக்கள். அந்த மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த மதத்தையே எடுத்துகிட்டு என்னுடைய மதம் உயர்ந்தது, அதில் சொல்லப்பட கருத்துக்கள் மட்டுமே சிறந்தது அப்படின்றது மத போராட்டங்களாக மாறக்கூடாது அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். பெரியார் எதிர்த்தவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை. அதாவது 1937 ராஜகோபாலாச்சாரி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்தி மொழியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என்றது வேண்டும் என்று ஆணையிட்டது. அதை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நடைபெற்றது என்ற செய்தி இருக்குது. அடுத்தது குலக்கல்வி திட்டம். இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றது ராஜாஜியால் உருவாக்கப்பட்டது. அவர் மாகாண முதலமைச்சராக இருந்தபோது, அதாவது சென்னைக்கு முதலமைச்சராக இருந்தபோது, அது 1953 மதராஸ்னா அந்த காலத்தில் மதராஸ் என்பது சென்னை. சரிங்களா? அவர் அப்போ முதலமைச்சராக இருந்தபொழுது ராஜாஜி என்பவர் என்ன பண்ணார்னா இந்த குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதையும் எதிர்த்து போராடியவர் என்னது, தந்தை பெரியார் தான். இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்கிறது பாதி நாள் மட்டும் பள்ளி நடைபெறும், அதாவது காலையில் மட்டும் பள்ளி நடைபெறும். மீதி நாளில் அவங்களோட தொழிலை அவங்க பாரம்பரியமான தொழிலை அவங்க கற்றுக்கலாம். இது குலக்கல்வி திட்டம்.
ஆனால் பெரியார் வந்து அது போல் இருக்கக்கூடாது, தொடர்ந்து பள்ளிகள் வந்து செயல்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்தினார். அடுத்தது தேவதாசி முறை. தேவதாசி முறை அப்படின்னு சொல்கிறது என்னென்ன அப்படின்னா, பெண்களை வந்து கோவிலில் வந்து நேர்ந்து விடுவாங்க. அதாவது கடவுளுக்கு வந்து தொண்டு செய்வதற்காக பெண்களை வந்து பெண் குழந்தைகளை தான் அதை வந்து நேர்ந்து விடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டு கட்டி விட்டுட்டு அவங்க வந்து அங்கே கோயிலில் தொண்டு செய்து பணி செய்துட்ருப்பாங்க. இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கும் அவங்க என்ன பண்ணனா அந்த பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துவாங்க. இது தேவதாசி முறை. அதை வழி வழியாக அவருடைய தலைமுறை எல்லாமே அதே சேவை வந்து செஞ்சிட்ருப்பாங்க. சரி, அடுத்தது கல்லுண்ணல் அப்படின்னு சொல்கிறது மது அருந்தக்கூடாது. மது அருந்தக்கூடாது என்பதையும் வந்து பெரியார் வந்து எதிர்த்தார். அதே மாதிரி குழந்தை திருமணம். இப்போ பெண்களுக்குரிய திருமண வயது அப்படின்னு சொன்னால் 18 வயது, ஆண்களுக்குரிய திருமண வயது அப்படின்னு சொன்னால் அது 21 வயது இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிகவும் சிறு வயதிலே வந்து குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வச்சுருவாங்க. அப்போ அதை எதிர்த்தவர் யாருன்னா பெரியார். மணக்கொடை அப்படின்னு சொல்லப்படுறது வரதட்சணை. வரதட்சணை இப்பயும் அந்த வழக்கம் இருக்குது. இப்போ வந்து பெண் வீட்டார் வந்து விருப்பப்பட்டே கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் வந்து இவ்வளோ பெண்களை வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னா இவ்வளோ நகை போடணும், அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து வரதட்சணை கொடுக்கணும், வரதட்சணை கொடுத்தா தான் திருமணம் நடக்கும் அப்படின்ற பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை ஒன்று மணக்கொடையாகவும் அந்த காலத்தில் கருதப்பட்டு வந்தது. அடுத்தது கல்வி. இந்த கல்வி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களிடையே பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். கல்வி என்பது எப்படி இருக்கணும்? பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியும் நல்லொழுக்கத்தையும் உருவாக்குவதாக அந்த கல்வி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேன்மை வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும். உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தொழிற்கல்வியாகவும் அது இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். அதே மாதிரி அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையோ இல்லை மூட பழக்கங்களையோ பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்துறார். இதெல்லாம் வந்து முக்கியமான குறிப்புகள். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் புத்தகத்தை வைத்து ஒரு வரியும் நீங்கள் படித்து பாருங்கள். தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறினார். சரியா? அப்போ பெரியார் வந்து விருப்பப்பட்ட கல்வி எப்படி இருக்குன்னா, அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை சொல்லக்கூடாது, மாணவர்கள் வந்து தானாகவே சிந்தனை செய்ய வேண்டும், அவர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். இது போல கல்வியை தான் வந்து பெரியார் விரும்பிய கல்வி. சரியா? அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி படிக்கிறது, புரிஞ்சுக்காமல் சில பேர் மனப்பாடம் பண்ணுவாங்க இல்லையா, அதையும் வந்து அவர் விரும்பலை. மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் பெரியார் கடுமையாக எதிர்த்தார். அதே மாதிரி குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் வந்து கல்வி வந்து உரிமையானது, அவர்களை மட்டும்தான் வந்து உயர்கல்வி கற்கணும் அப்படின்றது கல்வியில் இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி வந்து அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் சொன்னார். சரியா? அடுத்தது மொழி இலக்கியம். ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மொழியின் தேவை என்னது? பயன்பாட்டு முறையை கொண்டு தான் அந்த மொழி வந்து அமையுது. இப்போ தமிழ் எடுத்துனா பல காலம் எப்பயோ தோன்றிய மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது என்பதற்கு காரணம் வந்து தமிழ் மொழியில் வந்து அழியாத இலக்கண இலக்கிய வளங்கள் எல்லாமே இருக்குது. சரியா? அப்போ அப்படிப்பட்ட தமிழில் வந்து நூல்கள் வந்து என்ன பண்ணும், அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் அப்படின்றத அவர் வலியுறுத்துகிறார். அடுத்தது இலக்கியத்தை பற்றி சொல்லும்பொழுது மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை அவை உண்டாக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார்.
அடுத்தது எழுத்து சீர்திருத்தம். இப்போ முதல்ல நம்ம தோன்றிய தமிழ் எழுத்துக்களை இப்போ நிறைய மாறுபாடுகள் அடைந்து வந்தது இல்லையா. இப்போ பெரியாரும் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்கார். எப்படின்னா, மொழியின் பெருமையும் எழுத்துகளின் மேன்மையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியனவாக இருப்பதை பொறுத்தே அமைகின்றன. எனவே கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று பெரியார் கருதினார். அன்று தோன்றிய வட்டெழுத்துக்களையும் இந்த வரி எழுத்துக்களை வந்து நம்ம இன்று படிக்க முடியாது, அது சுலபமாக இருக்காது இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், எழுத்து சீர்திருத்தத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்குரிய ஒரு போர்க்கருவி. அந்த கருவியை காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும். சரியா. உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் ஆ இன் போட்டு எழுதுகிற வழக்கமும் இன்றும் இருக்குது. அவ் என்பதனை ஆ இவ் எனவும் சீரமைத்தார். ஆனால் இது குறித்து நிறைய சர்ச்சைகள் இருக்குது. ஆனால் இதை வந்து அதிகப்படியாக இப்போது பயன்படுத்துறது இல்லை. இப்போ ஐயா என்பதை ஐ ஆ இ யா என்று எழுதினாலும் அது என்ன பண்ணிக்கிறாங்க, சரின்னு அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அது போலவே என்ன பண்ணாங்கன்னா, மெய் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரியா. அடுத்தது பெண்கள் நலம். அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெண்களுக்கு நிறைய கொடுமைகளாக இருந்து அதை எதிர்த்து அவர் தன்னுடைய நூல்கள்லையும் அவர் வெளியிட்டிருக்கார். தன்னுடைய கருத்துக்களை அவர் வந்து தன்னுடைய நூல்களில் வெளியிட்டிருக்கார். சரியா. பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறினார். நாட்டு விடுதலை விட யாருக்கு விடுதலை கிடைக்குன்னு சொன்னார், பெண்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும். இது வந்து முக்கியமான ஒரு குறிப்பு. ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான் பெண்கள். ஆண்கள் எந்தெந்த துறைகளில் வேலை செய்கிறாங்களோ அத்தனை துறைகளில் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் வந்து பெண்களுக்கு இருக்குது. அப்போ வேலை வாய்ப்புலையும் 50% விழுக்காடு பெண்களுக்கும் தரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இன்று பல துறைகளில் பார்த்திங்கன்னா பெண்கள் பணியாற்றுறாங்க. ஆண்கள் தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்றது எந்த கட்டுப்பாடும் இன்றைக்கி இல்லை இல்லையா. இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து ஆகாய விமானம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து இயக்குறாங்க. அந்த ஆற்றல் வந்து பெண்களுக்கு இருக்குது இல்லையா. இதைத்தான் வந்து பெரியார் அன்னைக்கே வலியுறுத்துறார். அதே மாதிரி சிறு வயதில் வந்து பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது அப்படின்றது அவர் சொன்னார். அதே மாதிரி கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை காணவிடும். கைம்பெண் அப்படின்னா திருமணமாகி கணவனை இழந்த பெண்கள் தான் கைம்பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கணவனை இழந்துட்டாலும் அந்த பெண்களுக்கு வந்து மறுமணம் செய்யக்கூடாது. ஆண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம், ஆனால் பெண்களுக்கு வந்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. அதையும் வந்து எதிராக வந்து போராடியவர் வந்து பெரியார். சரியா. அதே மாதிரி குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்களுக்கு எவ்வளோ உரிமைகள் இருக்குதோ அதே உரிமை பெண்களுக்கும் இருக்குது. இப்போ இன்றைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தை வழி நடத்தினா அது ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ இருவருமே அதை பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா. இதைத்தான் பெரியாரும் அன்றைக்கே சொன்னார். ஒரு குடும்பத்திலே வந்து ஆண் மகன் தான் வேலைக்கு போகணும், அவன் தான் குடும்ப பொறுப்பாக பார்க்கணும், பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தில் சம உரிமை எடுத்துக்கணும் அப்படின்றத பெரியார் அன்றைக்கே சொன்னார். அதே மாதிரி முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, பெண்களுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் செய்து வைக்கிறாங்க இல்லையா. அப்போ திருமணம் செய்து வைக்கும்போது அந்த பெண்களுக்கு வரதட்சணையாக பணம் கொடுப்பாங்க, ஆடை அணிகலன்லாம் கொடுப்பாங்க. அதோடு அந்த பெண்களுக்கு வந்து சொத்தில், பெற்றோர்களோட சொத்தில் வந்து எந்த பங்கும் கிடையாது. ஆனால் அதை எதிர்த்து போராடியவர் வந்து பெரியார். பெண்களுக்கும் சொத்தில் வந்து பங்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அதில் உரிமை இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக அன்றே வந்து கூறியவர் வந்து பெரியார். சரியா. அப்போ பெண்கள் நலத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் சம உரிமை தரணும், குடும்பத்தில் சம உரிமை தரணும், பெண்களுக்கு இளம் வயதில் திருமணம் செய்யக்கூடாது, விதவைகளுக்கு மறுமணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு, அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக பெரியார் வந்து தன்னுடைய சிந்தனைகளை வந்து அன்றே பதிவு செய்தார். அப்போ பெண்கள் நலத்திலையும் பெரியார் வந்து எப்படி இருக்கிறாரு,
அக்கறை கொண்டவராக இருந்திருக்கிறார். அடுத்தது சிக்கனம். பெரியாருக்கு வந்து சிக்கனம் என்று சொல்லக்கூடிய அருங்குணம் வந்து இருந்தது. அதே மாதிரி அவரும் சிக்கனமாக இருக்கணும், மற்றவங்களும் சிக்கனமாக இருக்க சொல்லி அவர் வலியுறுத்தினார். இப்போ பார்த்திங்கன்னா பெரியாரை வழிபடுறவங்க வந்து பெரியாரை வந்து பின்பற்றுவர்களை திருமண வீடுகளாக பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விமரிசையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு பேச்சாளர் வருவார், பெரியாரை பற்றி அந்த திருமணத்தை பற்றி பேசுவார், உடனே திருமணம் வந்து நடந்து முடிஞ்சிடும். அதில் எந்த சடங்குகள் சம்பிரதாயம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ நான் சாதாரண திருமணம் என்ன பண்ணுவாங்க, ஐயர் வருவாங்க, மந்திரம் ஓதுவாங்க, அப்புறம் பெரிய ஒரு உணவு பந்தி அது இதுன்னு ரொம்ப பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணுவாங்க. நிறைய அதுக்கு பொருட்செலவும் ஆகும் இல்லையா. ஆனால் பெரியார் சொன்னது வந்து அந்த மாதிரி அவ்வளோ வந்து பொருட்செலவு தேவையில்லை. சரியா? அப்போ பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் நம்ம என்ன பண்ணணும், சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். விழாக்களாலும் சடங்குகளாலும் மூடப்பழக்கம் வளர்வதோடு வீண் செலவும் ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்க்க வேண்டும் என்றார் அவர். திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்று கூறினார். இன்றுமே வந்து பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் வந்து ரொம்ப எளிமையாக தான் தன்னோட திருமண விழாக்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பெரியார் தோற்றுவித்த இயக்கம் என்ன, அவர் உருவாக்கிய இதழ்கள் என்னென்ன அப்படின்றது. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1925. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு வினாக்களில் கேட்பாங்க. சரியா? அவர் நடத்த இதழ்களை பார்த்தோன்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழ். அடுத்தது பெரியாரின் சிந்தனை சிறப்புகள். பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை. நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் எப்போதும் கூறியதில்லை. மேலும் தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டினார். தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தார். சமுதாய மூட பழக்கங்களிலிருந்து மீண்டெழ அரும்பாடுபட்டார். அதற்காக பலமுறை சிறை சென்றார். பலரின் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார். இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து மறைந்தார். பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனித நேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து என்று அறிஞர்கள் மதிப்பிடுகின்றனர். பெரியாரின் சிந்தனை வீச்சுகளை வைத்து அறிஞர்கள் வந்து அவரை பற்றி என்னென்ன சொல்கிறா பாருங்க. அவர் வந்து அறிவுலகின் திறவுகோல், திறவுகோல்னா சாவி, அறிவை திறப்பதற்கான ஒரு சாவி தான் பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்றது. மக்களை வந்து பகுத்தறிவு பாதையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் அவரை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமூக சீர்கேடுகளை களைவதற்குரிய மாமருந்து நம்ம உடல்நிலை சரியில்லைனா மருந்து சாப்பிட்டா உடம்பு சரியாக போயிடும் இல்லையா. அது போல தான் அவருடைய கருத்துக்களும் வந்து சமூக சீர்கேடுகளை களைவதற்குரிய மாமருந்து அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து குருவினா பாருங்க, பகுத்தறிவு என்றால் என்ன, சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்தி எழுதுக. சிக்கனம் என்பது இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்குது என்பதை பெரியார் சொன்ன கருத்துக்களோடு நம்ம என்ன பண்ணோம், ஒப்பிட்டு எழுதணும். மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகள். இதில் வந்து ஒரு குறிவினாருக்கு, ஒரு சிறுவினாருக்கு, ஒரு நெடுவினாருக்கு. இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க. சரியா? நன்றி.